Hi friends, welcome to Veni'skitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் கார்ன் பாம்பே ஹல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்வீட் கார்னை கத்தியால தனித்தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்வீட் கார்னை நம்ம நெய்ல போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட் கார்னை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன் வறுக்கும்போது கொஞ்சம் தெறிக்கும், ஸோ பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுப்போம். அப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கேஷ்யூ நட்டு சேர்த்துக்கிறேன். அதை நம்ம இப்போ நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேஷ்யூ நட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்வீட் கார்ன் மட்டும் போதும். இந்த மாதிரி ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுல சோள மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் சோள மாவு அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சீனி 1 கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் சீனி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 1.25 அளவு சீனி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நம்ம எந்த கிளாஸில் மாவு எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவு ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீனியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். எதுக்காகனா சீனி கட்டியாகாமல் நல்லா கரையும், அதுக்காக ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சிக்கிறேன். சீனி நல்லா கரைஞ்சதும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததும் தீயை கம்மியாக வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். ஹல்வா கலருக்காக இப்போ கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா காண வறுத்தேல அந்த நெய்யையே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் வந்துட்டு. அப்புறமா 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னையும் கேஷ்யூ நட்டையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி பதம் வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ ஹல்வாவை எடுத்துக்கலாம். ஹல்வா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் அழகாக பீஸாக போடுறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஹல்வா ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.